ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் லெவல்ஸ் முதல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கனால 24,585. ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கீழே சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? என்ன விஷயம்னா இதில் எப்படி ஆக்டிவ் ஆகும்னா, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கேப் டவுனோ இல்லை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னா, இந்த பிரேக் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா பெரிய மூமெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இது எப்படி நடக்கும்னா, பிரேக் ஆகிட்டு உடனே வந்து மேலே போகாது. இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? இது நேற்றும் சொன்னேன், நடந்தது. வேணா செக் பண்ணிங்க. லாஸ்ட் வீடியோவில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த எல்லோ லைனில் ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்படி இதுலேயும் நடக்கும். அதே மாதிரி கீழே இருக்க எல்லோ லைனில் ஓப்பன் ஆச்சுனாலும் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, இந்த க்ரீன் லைனில் என்ன நடக்கும்னா, இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா கரெக்டாக போயிட்டு க்ரீன் லைனில் டச் ஆகிட்டு மிடில் லைன்லேருந்து அங்கேருந்து ரிவர்சல் நடக்கும். ஓகேங்களா? இது மூணுத்துக்கும் இதான் வித்தியாசம். ஓகேங்களா? ப்ளூ லைனில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? இதில் இந்த எல்லோ லைனில் என்ன நடக்கும்னா, இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பியூர் லைன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைனில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நேராக போயிட்டு க்ரீன் லைனில் டச் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் நடக்கும். இந்த லைனில் எதுலையுமே டச் ஆகலைன்னா அன்றைக்கி வந்து சைடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே இருக்காது அன்றைக்கி மார்க்கெட். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷனல் லெவல்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ 114 இருக்குது. ஒருவேளை இதுதான் வந்து பியூபட் லைன், அதாவது 115. ஓகேங்களா? இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சு இதை பிரேக் பண்ணி போகும். ஓகேங்களா? ஒருவேளை இது 206 போயிடுச்சுன்னா இந்த சைடில் வந்து 46 ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து சப்போர்ட்டில் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேலே வந்து மார்க்கெட் ஹையில் இருக்குன்னா எந்த சைடு ஹையில் இருக்கோ அங்கே போய் பை பண்ணிங்கன்னா அங்கேருந்து கீழே தான் வர ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஒருவேளை இந்த எல்லோ லைனில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பிவோட் லைனில் ஒன்று இங்கேருந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும் பிரேக் பண்ணி. ஓகேங்களா? பிரேக் பண்ணோன்னா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து ஒரு லேர்னிங்காக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 24,350 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 24,200 கால், 24,500 புட். ஓகேங்களா? இது சேம் ப்ரைஸில் வந்து இந்த பியூட் லைன் பாருங்கள் இருக்குது. ஓகேங்களா? பியூட் லைன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் நடக்கும். பியூட் லைன்லேருந்து டச் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே ஒரு சைடு வர ஆரம்பிக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி 282 இருந்ததுன்னா ஒரு சைடில் வந்து 92 வந்துடும். 92 சப்போர்ட் எடுத்து மேலே போகும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இது செக் உங்களுடைய சார்ட்டில் இதெல்லாம் இந்த லைன் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் இது வேணும்னா உங்களுக்கு மெசேஜ் என்னுடைய டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.